சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சுந்தரி சீரியலில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து வருபவர்தான் நடிகை கேப்ரிலா செல்லஸ். இணைய பக்கங்களில் தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தும் விதமாக கான்செப்ட் வீடியோக்களை, நடன வீடியோக்கள் என தொடர்ச்சியாக வெளியிட்டு பெருவாரியான ரசிகர்கள் மத்தியில் தனக்கென ஒரு நல்ல அறிமுகத்தை வைத்துள்ளவர். டிக்டாக், யூடியூப் உள்ளிட்ட தளங்களில் இவருக்கென்று ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருந்தது. இதன் காரணமாகவே இவருக்கு திரைப்படம் மற்றும் சீரியலில் நடிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. தற்பொழுது சுந்தரி என்ற சீரியலில் நடித்து கொண்டிருக்கிறார். மனதிற்கு பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபர்தான் சுந்தரி. எந்த ஒரு விஷயத்தையும் மறைத்து ஒளித்து பேசும் பழக்கம் இவரிடம் கிடையாது. சினிமாவில் நடிப்பதற்காக தன்னுடைய ஊரை விட்டு ஓடி வந்தவர். சமீபத்திய பேட்டி ஒன்றில் பேசிய அவர், நான் சிறுவயது முதலே துடுதுடுக்குவென இருக்கக்கூடிய பெண், எளிதில் கெட்ட பெயர் எடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர். சில பெண்கள் எல்லாம் யார் எப்படி போனால் என்ன என்று இருப்பார்கள். அதுபோல தான் நானும். யாரையும் பற்றி கவலைப்பட மாட்டேன். யாராக இருந்தாலும் அவரை நம்பி உரையாடுவேன். இப்படிப்பட்ட ஒரு பெண் திடீரென்று சென்னை ஓடி வந்து விட்டேன் என்றால் என்னுடைய பெயர் எப்படி கெட்டு போயிருக்கும். ஆனால் அந்த வேதனையெல்லாம் பொறுத்து கொண்ட நான் என்னுடைய வாழ்க்கையில் கவனம் செலுத்த தொடங்கினேன். தற்போது இந்த நிலையில் இருக்கிறேன். சுந்தரி சீரியல் எனக்கு நிறைவான அனுபவத்தையும் கொடுத்திருக்கிறது. திரைப்படங்களிலும் நடித்து கொண்டிருக்கிறேன். மேலும் உங்களுடைய சமூக வலைத்தள பக்கங்களில் உங்களை பற்றிய மோசமான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன என்று கேள்வி எழுப்பினார் ஆங்கர். என்னை பொறுத்தவரை நெகட்டிவாக பேசக்கூடியவர்களை எல்லாம் நான் கவனத்தில் கொண்டதே கிடையாது. ஏனென்றால் நான் பாசிட்டிவான பெண். பாசிட்டிவான விஷயங்களுக்கு முன்னால் நெகட்டிவான விஷயங்களுக்கு வேலை மயிரே கிடையாது என்று காட்டமாகவே கூறியிருக்கிறார் கேப்ரிலா செல்லஸ். இவருடைய இந்த கருத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.